இந்த மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே கபிலன் என்ற வேட்பாளர் மாநகர சபை முதல்வராக அல்ல உறுப்பினராக கூட அந்த சபைக்கு போக விடமாட்டோம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு வெக்கக்கேடு, நாங்கள் சொல்வதென்றால் வெக்கக்கேடு. உங்களுக்கு தெரியும் யார் இந்த எங்களுடைய உறுப்பினருக்கு எதிராக வழக்கை போட்டிருப்பார்கள் என்று வெளிப்படையாக தெரிகின்றது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு 7 பேர், எங்களுக்கு 7 பேர், எங்களுக்கு அவாவோட சேர்த்தால் 8 பேர் இருந்திருப்பினோம். அப்போ இலங்கை தமிழரசு கட்சியால் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ இப்படி ஒரு வழக்கை போட்டால் கொழும்பில் கொண்டே வேறு யார்ட்டையும் ஒரு பேரில் போட்டால் அங்கே மக்களுக்கு அது தெரியாத யாரோ போட்டிருக்கணும் என்று சொல்லி ஒரு மக்களை முட்டாளாகின்ற வேலையை தான் இவர்கள் செய்யணும். வெளிப்படையாக தெரியுது தமிழரசு கட்சி தான் இந்த இதுக்கு பின்னால் இருக்கின்றது. நாங்கள் பகிரங்கமாக சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். இந்த ஏவிபிஏ ஆட்சிக்கு வரக்கூடாது, சிங்கள கட்சி ஒன்று ஆட்சியை கைப்பற்றக்கூடாது என்று சொன்னவர்கள் அந்த உறுப்பினர் மாநகர சபையில் உறுப்பினராக கூட போக விடமாட்டோம், அவர் உறுப்பினர் பதவி பிரமாணம் செய்து அடுத்த நாள் வழக்கு போடுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினருக்கு எதிராக வழக்கு போட்டுக்கின்றார்கள். இன்று எங்களுடைய சாவகச்சேரியினுடைய நகராட்சி மன்றத்தின் தவிசாளர் தேர்வு உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் நடைபெற்றது. எங்களுடைய சாவச்சேரி நகராட்சி மன்றத்தில் மொத்தம் 18 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த 18 உறுப்பினர்களிலும் எங்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு 6 உறுப்பினர்களும், தமிழரசு கட்சிக்கு 6 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 2 உறுப்பினர்களும், என்பிபிக்கு 3 உறுப்பினர்களும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபிக்கு 1 உறுப்பினருமாக மொத்தம் 18 உறுப்பினர்கள் இன்று வருகை தர வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய 8 உறுப்பினர்களில் 1 உறுப்பினர் அவர்களுடைய வதிவிடத்தில் பிரச்சனை காரணமாக உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கின் காரணமாக இன்று 2:30 மணிக்குத்தான் அதனுடைய இடைக்கால தடை உத்தரவு வந்தது. அவர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற முடியாது என்று. உண்மையில் 8 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு 6 உறுப்பினர்களை கொண்ட எங்களுடைய இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் கூட்டணியோடு சேர்ந்து 2 உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்சியோடு இணைந்து 8 உறுப்பினர்களோடு ஆட்சியில் அமர வேண்டிய ஒரு நிலையான சந்தர்ப்பம் இருந்த பொழுதும் ஒரு கட்சியினுடைய திட்டமிட்ட சட்ட நடவடிக்கை காரணமாக இன்று 2:30 மணிக்கு எங்களுடைய ஒரு உறுப்பினரை நாங்கள் இழந்து 7 உறுப்பினர்களோடு இந்த போட்டியில் பங்கு பெற்றினோம். உண்மையில் எந்த இடத்திலும் நடைபெறாத மாதிரி இன்றைய தெரிவு இன்று நடைபெற்றிருக்கிறது சாவச்சேரி மன்றம் என்று நான் சொல்லுவேன். இப்படி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு இடத்திலும் நடப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் மிகப்பெரிய குறைவான ஒரு சந்தர்ப்பமே இருக்கின்றது. இந்த போட்டியில் என்னோடு போட்டி போட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய அருணாசலம் கைலாபிள்ளை அவர்கள் 7 வாக்குகளை பெற்று, நாங்களும் 7 வாக்குகளை பெற்று சரிசமமான ஒரு நிலையில் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. பின்பு அதனுடைய தவிசாளரை தெரிவு செய்வதற்காக திருவுளச்சீட்டின் மூலம் குலுக்கல் முறையில் தெரிவு இடம்பெற்றது. அந்த குலுக்கல் முறையில் இயற்கை நியதிக்கேற்ப எங்களுடைய வெற்றி வாய்ப்பை தட்டிப்பறிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய எண்ணத்துக்கு தடை விதித்து இறைவனாலே அது சரியான தீர்ப்பாக வழங்கப்பட்டது. நாங்கள் அதில் வெற்றி பெற்றோம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தவிசாளர் என்கின்ற பதவியை இம்முறை கடந்த முறை இழந்ததை இந்த முறை பெற்றுக்கொண்டது. அடுத்ததாக உபதவிசாளர் தெரிவு செய்வதற்கும் இதே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்பட்ட பொழுதும் 2ம் சமனாக ஞானப்பிரகாசம் கிஷோர் என்கின்ற எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் உபதவிசாளராகவும், தமிழரசு கட்சியினுடைய உபதவிசாளர் மயூரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது 2ம் சமனான 7-7 என்ற வாக்குகளை பெற்றிருந்தது. அதற்கும் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு நடைபெற்ற பொழுது இறைவனுடைய ஆசியோடு நாங்கள் விரும்பிய மாதிரி கிஷோர் ஞானப்பிரகாசன் கிஷோர் அவர்கள்
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். அவை இதை நான் சொல்வதானால் நீதிக்கும் நியாயத்துக்கும் மக்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. மக்களின் எதிர்பார்ப்பு இங்கு ஈடு செய்யப்பட்டிருக்கின்றது, நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அனைவருக்கும், எங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கட்சியின் தலைவர்கள், அமைப்பாளர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். விசேடமாக எங்களுக்காக பாடுபட்ட இந்த கூட்டணியில் இருக்கின்ற, முக்கியமாக தமிழ் பேரவை என்கின்ற கட்சியில் இணைந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களை நாங்கள் மனமாற பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அதில் விசேடமாக இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் இருந்து எந்தவித பிரதிவாரமும் பெறாமல் ஒவ்வொரு வட்டாரமும் வேலை செய்து எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை பெற்று தந்த சமூக செயற்பாட்டாளர் அருந்தோபாலன் சிறவருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் எங்களுக்காக பாடுபட்ட எங்களுடைய கட்சியின் அமைப்பாளர்கள் தலைவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் இந்த வெற்றி கிடைத்ததை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு, நாங்கள் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை செய்வோம் என்பதை அணித்தரமாக கூறுகின்றேன். எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதை மிக திறமாக நடைமுறைப்படுத்தி, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுடைய கட்சியின் பிரச்சாரத்தின் பொழுது தூய கரங்கள் தூய நகரம் என்கின்ற அந்த கோஷத்தை நிச்சயமாக முன்னெடுப்போம். தூய கரங்களாக நாங்கள் இருப்போம், தூய நகரத்தையும் உருவாக்குவோம். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் மறப்பான். இன்றைய தினம் சாவச்சேரி நகர சபையினுடைய உபதவிசாளராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். இந்த தெரிவு முறைகள் தொடர்பாக எங்களுடைய கௌரவ தவிசாளர் விரிவாக எடுத்து கூறியிருந்தார். உண்மையிலேயே இந்த மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே கபிலன் என்ற வேட்பாளர் மாநகர சபை முதல்வர் ஆக அல்ல, உறுப்பினராக கூட அந்த சபைக்கு போக விடமாட்டோம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு வெக்கக்கேடு, நாங்கள் சொல்வதென்றால் வெக்கக்கேடு. உங்களுக்கு தெரியும் யார் இந்த எங்களுடைய உறுப்பினருக்கு எதிராக வழக்கை போட்டிருப்பார்கள் என்று வெளிப்படையாக தெரிகின்றது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு 7 பேர், எங்களுக்கு 7 பேர், எங்களுக்கு அவாவோட சேர்த்தால் 8 பேர் இருந்திருப்பினோம். அப்போ இலங்கை தமிழரசு கட்சியால் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ இப்படி ஒரு வழக்கை போட்டால் கொழும்பில் கொண்டே வேறு யார்ட்டையும் ஒரு பேரில் போட்டால் அங்கே மக்களுக்கு அது தெரியாத யாரோ போட்டிருக்கணும் என்று சொல்லி ஒரு மக்களை முட்டாளாகின்ற வேலையை தான் இவர்கள் செய்யணும். வெளிப்படையாக தெரியுது தமிழரசு கட்சி தான் இந்த இதுக்கு பின்னால் இருக்கின்றது. நாங்கள் பகிரங்கமாக சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். இந்த ஏவிபிஐ ஆட்சிக்கு வரக்கூடாது, சிங்கள கட்சி ஒன்று ஆட்சியை கைப்பற்றக்கூடாது என்று சொன்னவர்கள் அந்த உறுப்பினர் மாநகர சபையில் உறுப்பினராக கூட போக விடமாட்டோம், அவர் உறுப்பினர் பதவி பிரமாணம் செய்து அடுத்த நாள் வழக்கு போடுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினருக்கு எதிராக வழக்கு போட்டுக்கின்றார்கள். இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த உறுப்பினர் மாநகர சபையில் போய் அவர் சந்தோஷமாக இருந்து உரையாடி விட்டு வந்த வாக்களிப்பில் அந்த தெரிவு நடக்கின்ற பொழுது அவர் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே மக்கள் இனியும் சிந்திக்க வேண்டும். இனி வருகின்ற காலங்களில் யார் மக்களுக்கு நேர்மையாக வேலை செய்கின்றார்கள், தங்களுடைய அதிகாரங்களுக்காக தாங்கள் அரசியல் லாபங்கள் அல்லது அதிகாரங்கள் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக யார் வேலை செய்கின்றார்கள், யார் மக்களோடும் மக்களுக்காக நின்று வேலை செய்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் 2 இணைந்து தான் இந்த ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த சபையில் தொடர்ந்தும் சிறப்பாக நடத்தி காட்டி இனி வருகின்ற காலங்களிலே இப்படி ஒரு ஆட்சி இடம்பெற்றதா என்ற ஒரு அனைவரும் பேசக்கூடிய வகையிலே நானும் தவிசாளரும் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம். ஆகவே மக்கள் அனைவரும் சிந்தித்து எதிர்வரும் காலங்களிலே மக்களோடு நிற்பவர்கள் யார், மக்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் யார் என்பதை சிந்தித்து நடவடிக்கை மக்கள் செயற்பட வேண்டும். அதைப்போல் இந்த சாவகச்சேரி நகரசபை எவ்வாறு இந்த தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டுக்கு கிடைத்ததோ அதைப்போல சாவகச்சேரி பிரதேசவையும் மிக இலகுவாக நாங்கள் வெற்றி கொள்வோம். எங்களுடைய உறுப்பினரான் அங்கே ஆட்சி அமைப்பார்கள் என்றதையும் நாங்கள் உறுதியோடு கூறிக்கொண்டு முடிந்தால் பார்க்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய தினம் சாவச்சேரி நகரசபை தவிசாளர் தெரிவு
இடம்பெற்றது. உள்ளூராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே தவிசாளர் தெரிவு மற்றும் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றிருந்தது. இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பான வேட்பாளர்கள் 8 பேர் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய தரப்பொன்று நயவஞ்சகமான முறையிலே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அந்த நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் இன்று சபைக்கு சமூகம் அளிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அவ்வாறான ஒரு சூழலிலும் இன்று இந்த தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவிலே எங்களுடைய தரப்பு பங்கெடுத்திருந்தது. அந்த தெரிவின் போது வாக்கெடுப்பின் போது 2 தரப்புக்கும் இடையிலே சமனான எண்ணிக்கைகள் 7-7 என்ற அடிப்படையிலே வாக்குகள் கிடைக்கப்பெற்று திருவுள்ளச்சூட்டின் மூலம் தவிசாளர் யார் என்பது முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையிலே தவிசாளராக தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே களமிறங்கியிருந்த ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று உபதவிசாளருக்கும் 7-7 வாக்குகள் கிடைக்கப்பெற்ற நிலையிலே சீட்டின் மூலம் உபதவிசாளரும் முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையிலே ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்கள் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே இந்த சபையை மிகச் சிறப்பான முறையிலே ஊழல்கள் இல்லாமல் மோசடிகள் இல்லாமல் பொதுமக்கள் நாடி சென்று சேவைகளை பெறக்கூடிய ஒரு இடமாக இந்த சபையை நிச்சயமாக எங்களுடைய அணி மாற்றும். இதிலே எந்த விதமான பாகுபாடுகளும் இருக்காது. சாதி வேறுபாடுகள், சமய வேறுபாடுகள், பிரதேச வேறுபாடுகள் என்ற இந்த வேறுபாடு, ஏழை பணக்காரர் என்ற எந்த வேறுபாடுகளும் இருக்காது. எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கட்சியினுடைய எங்களுடைய அணியினுடைய இந்த கொள்கை அடிப்படையிலே உண்மையிலே இந்த சபையினுடைய இந்த அதிகாரத்தை எங்களுடைய அணி கைப்பற்றியதிலே நான் பெருமைப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இது சாதாரணமாக வெறும் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு நிகழ்வல்ல. மாறாக தமிழ் தேசிய கொள்கைகளை முன்கொண்டு செல்ல வேண்டுமென்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இணைந்து கொண்ட தரப்புகள் இந்த சபையை கைப்பற்றி இருப்பது என்பது உண்மையிலே மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். இது முன்னோக்கி தமிழ் தேசிய பாதையிலே முன்னோக்கி செல்வதற்கு இது ஒரு ஆரம்ப படியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு கொள்கை இணக்கப்பாட்டிலே நாங்கள் சந்தித்து கொண்ட வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் தலை சாய்த்து நன்றி சொல்லுகின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் வீணாக்காமல் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுமுழுதாக நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் செயல்படுவோம். அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவை சார்ந்த 6 உறுப்பினர்களும் இங்கே ரமேஷ் உட்பட 6 உறுப்பினர்கள், அதேபோன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய 2 உறுப்பினர்கள், கிஷோர் உட்பட 2 உறுப்பினர்கள், அவர்களுக்கும் நாங்கள் தலை சாய்த்து நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் ஒரு கொள்கை நோக்கிய பயணத்திலே அவர்கள் ஒற்றுமையாக ஓரணியாக நின்று இந்த இடத்திலே நாங்கள் இந்த நிர்வாக அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள். இது இலக்கியத்தை நோக்கி எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு இது ஒரு மிக பெரும் பலத்தை ஈட்டித்தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிர்வாகத்தினரோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கு அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அணி செயல்படும் என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக பதிவு செய்ய வேண்டும் என்னவென்று சொன்னால், இன்று நீதிமன்றத்திலே ஒரு பொய் வழக்கொன்றை தாக்கல் செய்து இன்று எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்ட அதே நேரத்திலே இன்னும் ஒரு உறுப்பினரை எங்களுக்கு இன்று 8 பேர் எங்களுடைய அணியிலே இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காரணமாக ஒருவர் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிலையிலே இன்னும் ஒருவரை அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ள விடாமல் ஒரு பெண் உறுப்பினரை வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்கு எதிர்த்தரப்பில் இருந்த அநாகரிகமான உறுப்பினர் நபர்கள் சிலர் செயல்பட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய
அந்த எங்களுடைய பெண் உறுப்பினருடைய மகனுக்கு தொடர்பு கொண்டு அவரை தொலைபேசியிலே அச்சுறுத்தி இங்கே அவருடைய எங்களுடைய உறுப்பினருடைய தொலைபேசிக்கும் 200க்கும் மேற்பட்ட தடவைகள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அத்தோடு வந்து அவருக்கு உதவியாக அவரோடு சென்று கொண்டிருந்த இன்னும் ஒரு பெண்மணியை அச்சுறுத்தி அவரையும் அந்த செயல்பாடு அவரோடு சேர்ந்து செயல்பட விடாமல் தடுத்து இன்று அவரை சபைக்கு போக விடாமல் தடுப்பதற்கான முழு முயற்சிகளையும் செய்திருந்தார்கள். ஒரு பக்கத்திலே தங்களை ஒரு ஜனநாயக கட்சியாக காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே வந்து அவர்கள் சேர்ந்திருக்கிற ஆயுதக்குழு போன்ற மிகவும் ஒரு அடாவடியான ஒரு தரமாக வந்து இந்த வாக்கெடுப்பிலே வந்து எங்களுடைய உறுப்பினரை கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்கு முயன்றிருந்தார்கள். ஆனாலும் எங்களுடைய அந்த உறுப்பினர் அஞ்சாமல் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டது என்பது உண்மையிலே அது இந்த தமிழ் தேசிய பயணத்திற்கு ஒரு மிக பெரும் வலுவை அவர் சேர்த்திருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நகர சபைக்கான தவிசாளர் தெரிவு செய்தல். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 66 கீழ் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் இன்று என்னால் இந்த சபையின் கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. இதற்கு வருகை தந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதுடன் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தெரிவுக்கான செயற்பாடுகள் சுமூகமாக இடம்பெறுவதற்கு தங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்றைய இந்த கூட்டத்திற்கான கோரம் தற்பொழுது கூட்ட நடப்பெண் காணப்படுகின்றது என்பதனையும் இத்தால் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைய இந்த நகர சபைக்கான தவிசாளர் தெரிவின் போது தங்களில் யாரேனும் உறுப்பினர் ஒருவர் மட்டும் அவரது சம்மதத்துடன் முன்மொழிந்து வழிமொழியப்படி அவர் ஏகமனதாக தெரிவு செய்ததாக கருதப்பட்டு தெரிவுகள் இடம்பெறும். அவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்படும் பட்சத்திலே அது வாக்கெடுப்பு மூலம் இடம்பெறும். வாக்கெடுப்பு ரகசியமானதா மற்றும் பகிரங்கமானதா என்பது தொடர்பாக கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையை தெரிவு செய்கின்றார்களோ அந்த முறைக்கு அமைவாகவே இந்த விடயம் இடம்பெறும். இது தொடர்பாக மேலதிகமான விளக்கங்கள் அந்த தெரிவுகள் இடம்பெறும் பொழுது என்னால் வழங்கி வழிபடுத்தப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக தவிசாளர் ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை உங்களோட பேர் என்ன? உங்களோட பேரை சொல்லுங்க. அந்த
குறிக்கப்பட்ட என்ன பேர் சொன்னீங்க? முன்மொழிந்தவர் ஜெயக்குமார் ஜெயபிரகாஷ். அவர் தங்களோட சம்மதத்தை சொல்லுங்க. சம்மதம். அருணாச்சலம் கைலாப்லி அவர்னு நீங்க தெரிவு செய்யுங்க. உங்களோட பேர் என்ன? பழிமொழியிலிருந்து ரத்தினம் யோகனா. கைலாயப்பிள்ளை அருணாச்சலம் கைலாயப்பிள்ளை உங்களுக்கு சம்மதமா? வேறு ஏதாவது தெரிவுகள் இருக்கின்றனவா? வேறு தெரிவுகள் இல்லாத இந்த சந்தர்ப்பத்திலே 2 உறுப்பினர்கள் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 உறுப்பினர்களில் யார் தவிசாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்றும் இடம்பெற இருக்கின்றது. அதிலே நான் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்ற விடயத்தை இங்கு தெரியப்படுத்த வேண்டும். இரத்தினம் யோகநாதன், உங்களோட கருத்து? பகிரங்க வாக்கெடுப்புக்கு சுப்பிரமணியம் இரிகேஷன், கனகசபை கஜிதன், அருணாச்சலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரகாஷ், ஞான பிரகாசம் கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ். பகிரங்க வாக்கெடுப்பு. அதே சமயம் நாங்கள் தந்த கடிதத்துக்கு பங்கமில்லாமல் நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுப்போம். தங்களுக்கு தந்த கடிதம் சார்ந்தது. முத்துலிங்கம் கோகுலராஜ், பவினா சுபோதினி தயாளராசன், குணரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஷயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாயப்பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்யகலா, பகிரங்க. இதுல குசியா யசோகுமார் என்ற உறுப்பினருக்கு சுப்ரீம் கோர்ட்டால இந்த இதுல பங்கு பெற்றுவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அதனால் நாங்கள் அவரை இந்த இடத்துல அனுமதிக்கல. எனக்கு அந்த கட்சியிலிருந்தும் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். அவர் இந்த கூட்டத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு கொழும்புல இருந்து ஏஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த அவள் வந்து இடைக்கால தடை சம்பந்தமாக இதை போஸ்ட்போன் பண்றதுக்கு
ஏனைய உறுப்பினர்கள் சம்மதம். அப்படின்னா அதை நாங்கள் ஒரு வாக்கெடுப்பு எடுப்போம். ஒரு உறுப்பினர் பாக்கி இல்லாமல் போகும். அதனால் நாங்கள் அந்த அப்படி உறுப்பினர் இல்லை, அதுல எல்லாத்த முடிவை தான் பார்க்க வேண்டி இருக்கும். எங்களுக்கு வந்து இப்ப கோரம் இருக்கிறபடியா நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்ற அடிப்படையில தான் நாங்க நடத்துறோம். அவையன்ற கோரிக்கையை நான் இதுல சமர்ப்பிச்சிருக்கிறேன். ஒரு நபர் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு நபருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய வாக்கை நாங்கள் இழக்கிறோம் என்ற ரீதியில் கண்டிப்பாக இந்த கூட்டம் இன்னொரு நாளைக்கு பிற்போடுபட வேண்டும். ஏனென்றால் அந்த நபருக்குரிய தீர்ப்பு இன்னும் சரியாக நீதிமன்றத்தில் வரவில்லை. என்னோட ஜனநாயக கடமை இது வந்து என்ன அவருடைய அந்த வாக்கால் தான் நாங்கள் இந்த தவிசாலை தெரிவு செய்வது எல்லாமே இருக்கு. இப்போ இது அவர் சபைக்கு வந்தால் நாங்கள் ஒரு என்ன கோரம் இருக்கிறபடியால் அவருடைய கோரிக்கை நான் இதுல சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் இந்த தெரிவை இன்னைக்கு செய்வோம் என்ற முடிவுல தெரிவை செய்யலாம். இதுல நீங்க வாக்கெடுப்பு செய்யலாம். நீதிமன்றத்தில் பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் பாக்கி இல்லாமல் அந்த தீர்ப்பு பங்கு பெற்றலாம் என்று திரும்ப வந்தா பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நடவடிக்கைக்கு போகலாம். இப்போதைக்கு நாங்கள் இப்ப நாங்கள் சபையை தெரிவு செய்வோம். வேண்டாம், நாங்கள் இதை அதுக்கு வாக்கெடுப்பு போறீங்க இல்ல அது இதுல வந்து நாங்க ஏற்கனவே எல்லாம் செய்து கொண்டு வந்துட்டோம். பயிரங்க வாக்கெடுப்பு வந்து இல்ல அதுக்காக ஒரு உறுப்பினர் இல்லாம இல்ல இல்ல ஒரு நீதிமன்ற நடவடிக்கை உறுப்பினர் பெரும்பான்மை வாக்கெடுப்பு இந்த விடயத்துல எங்களுக்கு நீதிமன்றத்தால இந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று தடை விதிக்கப்படவில்லை. எங்களுக்கு அந்த உறுப்பினருக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டதை வச்சுக்கொண்டு நாங்க நடத்துறோம். சரி, அப்ப இதுல வந்து எல்லாருமே பகிரங்க வாக்கெடுப்பு என்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதால நாங்க வேறு ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. அந்த வகையில இந்த பகிரங்க வாக்கெடுப்புக்கும் நாங்க வரோம். இந்த அறிக்கையில நீங்க எடுக்கணும். இந்த விடயங்கள் உறுப்பினர் நாங்கள் இப்ப சொல்றோம், இது ஒரு ஆளை உள்ளுக வராதால இந்த சபை அமர்வை பிற்படுத்த நாங்கள் அதை பிற்போறதுக்கும் வாக்கெடுப்பை நடத்த சொல்லி போடுறோம். நீங்க அதுக்கு அதை மீறி நீங்கள் அந்த வேலையை செய்றீங்க. நீங்க வேணா வாக்கெடுப்பு எங்கள்கிட்ட கேட்டுட்டு பிற்போடலாமா இதுல வேண்ட ஒரு நடவடிக்கை வந்துட்டு பிற்போடலாமான்ற அதிகம் உறுப்பினர் கேட்டால் நாங்கள் பிற்போடுவோம், இல்லைன்னா நடத்துவோம். அதுல எங்களுக்கு இல்லை. நீங்கள் பகிரங்கமா அதை செய்வோம். நாங்கள் நீங்க யாருக்கும் பயப்படுத்த வேலை, நீங்க அதை செய்யுங்க. கடமையை தான் நான் செய்கிறேன். அதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டாம். அது இப்போ இடைக்கால தடை தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி எங்களுக்கு நாங்கள் முடிவெடுக்கலாம். நாங்கள் இதுக்கு போவோம், தெரிவுக்கு வருவோம். சரிதானே? நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து இதுக்கான ஒரு இதை முடிவு கேட்கலாம். இது வந்து ஒரு உண்மையாக வரும் ஒரு சரியா முடிவு இன்னும் சரியான தீர்வு பெறல தானே ஆனபடியா நீங்க இந்த விழாவின் உறுப்பினரை கேளுங்க. இந்த உறுப்பினரை வந்து இதுல வந்து கேளுங்க. நீங்க பகிரங்க வாகனத்துல கேளுங்க. இந்த இதை ஒத்தி வைக்கிறதா இல்லையா அதுல ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி பெரும்பான்மை உங்களுக்கு நிரூபிக்குமா இருந்தால் நீங்க ஒத்தி வைங்க. இல்லாட்டி இந்த இடத்துல சபை நடத்துங்க. ஒரு சட்ட உரிமையை வந்து நாங்கள் முதலில் அது சரியோ புள்ளியோ தீர்மானிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில வந்து நீங்க என்ன செய்யணும், இதுல கேளுங்க, பெரும்பான்மையை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு பெரும்பான்மை வந்து சொல்லுது இந்த வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னா உடனே வாக்கெடுப்பு நடத்துங்க. இல்ல பெரும்பான்மை சொல்லுது இல்ல வாக்கெடுப்பு நடத்தினாலும் எனக்கு இப்பதான் கால் வந்தது. உங்களுக்கு மேலாளமன்றத்துக்கு தானே உங்களுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்குது அந்த நபருக்கு தான் தற்காலிக தடை போடப்பட்டிருக்க கூட்டத்தை நிப்பாட தேவையில்லை என்று சொல்லப்பட்டு ஒருவேளை நீதிமன்றத்தால அவாக்கு சாதகமான பதில் வந்தவ அந்த சபையில பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் வாக்குக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல அது திரும்ப தெரிவு செய்யப்பட்ட தவிசால இப்படி நான் நினைக்கிறேன். அதுக்கு வழிகள் இருக்குதானே? கலந்து கொள்ளேன்னு அவனை சபையை ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். அதை கலந்து கொள்ள வேண்டாம் என்று நீங்க தீர்ப்பு வந்தா ஒரு நபருக்காண்டி நாங்கள்
நிப்பாட்டையிலாது நாங்க நடத்துறோம் சரிதானே பிற்போர் தான் நான் சொல்ற மின்சில் எழுதணும் சார் பிற்போர் பெருமானை தெரிவிக்கிறேன் அதை நீங்க நோட் பண்ணுங்களேன் இல்ல சார் நோட் பண்ணலாம் வழக்க போடும் எதிராக தானே நீங்கள் கூட்டத்தில் நடத்துறீங்க இல்ல மிஸ் நீங்க பிற்போர்னு சொன்னா போடலாம் தானே பெருமான் யாராவது பிற்போர்னு சொல்லி போனீங்க மினிஸ்டர் எழுதலாம் தானே இது பொது இதெல்லாம் தீர்மானம் தான் நீங்க போடுறீங்க அந்த இடத்துல வச்சு தான் போடுறீங்க எங்களுக்கு கோட்டால சொல்லல இத தற்காலிகமா நிப்பாட்ட சொல்லி இல்ல மிஸ் நான் இப்ப சொல்றேன் சொன்னா நிப்பாட்ட சொல்லல இப்ப யாராவது இல்ல பிற்போர்னு சொல்லி சொன்னா அந்த பேரை நீங்க பதிவு செய்யுங்க உங்களோட மினிஸ்ல இது வந்து நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு அமைய நாங்கள் ஒரு தீர்ப்பு இங்கே கொடுக்கல அவை வந்து அப்படியே வைத்து அவங்க அனுப்பலாம் அனுப்பலாது அல்லது அவ வரமாட்டா நீங்க இந்த போஸ்ட்மான் பண்ண கொண்டு நீதிமன்றம் சொல்லி இருந்தால் அதுக்கு அமைய இந்த கூட்டம் பிள்ளையா ஆணையான வழி நடத்தப்பட்டா வழக்க தொடரும் இது வந்து நாங்கள் சரி நாங்கள் எங்களோட கட்சி தான் முடியும் உங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமா கடிதத்தில் தந்திருக்கிறோம் தந்துட்டு நாங்கள் அந்த இந்த மக்களின் எதுக்காக நாங்கள் இந்த சபையோட ஒத்துழைச்சு நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் ரத்தினம் யோகநாதன் நீங்கள் ஜே பிரகாஷ் சரி ஜே பிரதாஸ் அண்ணா அருணாச்சலம் கைலாயம் உறுப்பினர்கள் இரத்தினம் யோகநாதன் நீங்களா இருக்கு அருணாச்சலம் கைலாவிள்ளி அவர்கள் சுப்பிரமணியம் நிதிகேசன் நடுநிலை கனகசபை கஜிதன் இது நான் நடுமையாக வைக்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து எனக்கு இந்த ஒரு உறுப்பினரை விட்டு இந்த இதில் செய்கிறபடியா அதில் எனக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறேன் இதில் வந்து நான் நடுமையாக வைக்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு தனிப்பட்ட அந்த குடும்பம் மூடப்படுது அதற்கான நாங்கள் சொன்னபடியே நீங்கள் கவனத்தில் விட வேண்டும் அதில் இந்த வாக்கெடுப்பு நடத்த நான் சொல்றீங்க அதை பேரை பதிவு செய்ய சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு உறுப்பினர் இதில் சொல்லும்போது அதை கூட இந்த கலைக்கிறப்படி ஏற்றப்பட கூட மினிஸ்டர் எழுதலாம் இருக்குன்னு சொன்னால் அதை நான் வந்து நடுமையாக வைக்கிறேன் அருணாச்சலம் பாலமயூரன் நரேந்திரன் பிரகாஷ் வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ் வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் ஞானபிரகாசம் கிஷோர் வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் முத்துலிங்கம் கோகுலராஜ் வடிவேல் ஸ்ரீ பவுலினா கோதினி தயாளராசன் குணரட்னம் பிரணவராசா மனோகரன் விஜயலட்சுமி சாரத பவானி சுந்தரலிங்கம் அருணாச்சலம் கைலாய பிள்ளை சேவராசா நிஷாந்தன் ஸ்ரீதர் நிலக்ஷன் கமலநாதன் நித்யகலா
வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் மற்றும் அருணாச்சலம் கைலாய பிள்ளை ஆகிய இருவரும் தலா 7 வாக்குகளை பெற்று சமநிலையில் இருக்கிறார். இதில் யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பாக இனி திருவிழாச்சிட்டு மூலம் ஒரு விடயத்தை பகிரங்கமாக இதில் பதிவிட விரும்புகின்றேன். அது மீடியாவாக இருக்கட்டும், இங்கு வருகை வந்திருக்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இன்று 7க்கு 7 என்ற ஒரு நிலவரத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள். சமநிலையில் இந்த சபையில் சமனான வடிவில் 2 கட்சிகள் இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் உயர் நீதிமன்றத்தின் தடை காரணமாக அசோக் குமார் வருகை தர முடியவில்லை. அவருடைய வாக்கு எனக்குரிய வாக்கு. இதில் 8ஆக இருக்க வேண்டிய தமிழ் தேசிய கட்சி, எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை, என்னுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய 8 வாக்கு இன்று 7ஆக்கப்பட்டுள்ளது. அதில் நிச்சயமாக வெற்றி பெற்ற வேட்பாளராக நான் என்னை மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வாக்களித்த என்னுடைய கட்சி அங்கத்தவர்களுக்கு. துரதிர்ஷ்டவசமாக அவர் வரவில்லை. அவரை வராமல் இந்த சபையை நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னதும் இதற்காகத்தான். இப்போ ஒரு இக்கட்டான நிலையில நீங்கள் நிற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கே மனச்சாட்சிக்கு விளங்கும். ஆகவே உண்மையில் இந்த சபை ஒத்திவைக்கப்பட்டு அவருக்குரிய தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பின்புதான் இந்த சபை கூட்டப்பட வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய அணித்தரமான கோரிக்கை. ஜனநாயகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் அதை விரும்புவார்கள் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை மீறியும் நீங்கள் இதை நடத்தித்தான் முடிக்க வேண்டும் என்றால் இறைவன் மேல் பாரத்தை போட்டு இதை நிச்சயமாக நடத்தி முடிப்போம். நன்றி. இதுல 2 பேர்ட்ட பேரும் எழுதப்பட்டிருக்குது. வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், அருணாச்சலம் கைலாயத்தில் 2 பேர்ட்ட பேரும் எழுதப்பட்டிருக்குது. இதுல திருவிழா சீட்டின் மூலம் ஒருவர் வந்து ரெண்டு பேரும் ஒரு கையில் வாங்கும். நீதி நேர்மா பண்ணது சம்பத்தின் வாழ்வை சூதுவாக கட்டுரையில் தன்மை வேண்டும். திருவிழா சீட்டின் அடிப்படையிலே வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரை இந்த சாவகச்சேரி நகர சபையின் தவிசாளராக பிரகடனப்படுத்துகிறேன். அவரை உரிய ஆசனத்தில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த உபதவிசாளர் தெரிவியாது போடுங்களேன். செய்யத்தான் வேணும். நாங்கள் செய்யறோம். அடுத்ததாக தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உபதவிசாளர் என்னிடம் வரும். மீண்டும் இனிய மாலை வணக்கம். ஆண்டவனுக்கு நன்றி. நீதி நிலைநாட்டப்பட்டது. எங்களுடைய கட்சிக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இரண்டாவது தேர்வான உபதவிசாளர் தேர்வு மீண்டும் அதே பிரச்சனையை நாங்கள் முன்மொழிந்து பதிவிட விரும்புவோம். நானும் ஒரு தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அதற்கு என்னுடைய ஆதரவையும் நான் தெரிவிக்கிறது அழகல்ல. உண்மையில் உபதவிசாளருடைய தெரிவை பின்போடுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு. எல்லோருடைய விருப்பமும் அதிகப்படியானது அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ளூராட்சி ஆணையாளரின் வேண்டுதலுக்கு ஏற்ப அவருடைய முடிவுக்கேற்ப இதை செய்வதன் என்று இருந்தால் நான் அதை ஆமோதித்து செய்ய முன்விளைகின்றேன். எங்களுடைய இந்த வாக்கெடுப்பை சுமூகமாக நடத்தின உள்ளூராட்சி ஆணையாளர், எங்களுடைய நகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும், மீடியா எல்லோருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். தெரிவுக்கான வாக்கெடுப்பு பகிரங்கமானதா ரகசியமானதா என்பது பற்றிய தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரத்தினம் யோகநாதன், சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜீதன், அருணாச்சலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், ஞான பிரகாசம் கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலராஜ், பவுலினா சுபோதினி தயாளராசன், புனரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஜயலட்சுமி, சார்க்க பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்யகலா, இதில் நீங்கள் உப தவிசாளர் ஒருவரை முன்மொழியுமாறு. முன்மொழிஞ்சவர் அழிமொழிந்தவர் வேறு அருணாசலம் பாலமன், அருணாசலம் பாலமன் முன்மொழிந்தவர் வழிமொழிந்தவர் ஞான பிரகாசம் கிஷோர், அருணாசலம் பாலமன். அந்த ரெண்டு பேரும் தங்களோட சம்மதத்தை இருக்கா சொல்லுங்க. பாலமயூரன் சம்மதம், கிஷோர்
உறுப்பினர்கள் தாங்கள் யாருக்கு உபதவிசாளராக இருக்கின்றேன். ரத்தினம் யோகநாதன், சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜீதன், அருணாசலம் பாலமயூரன், வரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், ஞானபிரகாசம் கிஷோர், மணிவேல் ஸ்ரீ பிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலதாஸ், பவுலினா சுபோதினி தயாளராசன், குணரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஷயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்யகலா, நடுநிலை. இதுவும் சம அடிப்படையில் தான் வந்திருக்குது. பாலகுமார் பாலமயூரன் 7, கிஷோர் 7. இதுவும் இருளச்சிட்டின் மூலம்தான் இந்த தெரிவு இடம். நடைபெற்ற உபதவிசாளர் பிரிவில் சாவச்சேரி நகராட்சி மன்றத்திற்கு உபதவிசாளராக திருக்குளச்சீட்டின் மூலம் ஞானப்பிரகாசம் கிஷோர் தெரிவு செய்யப்பட்டது. உண்மையிலே என்ன இந்த இதில் எனக்கு வாக்களித்த உறுப்பினர்கள் வாக்களிக்காத உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே இன்றைக்கு ஒரு சில பேர்ட்ட எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். சாவச்சேரி நகரசபை எப்படியாவது அந்த தலையாள கிடங்கு கிண்டியாவது இருக்கணும் என்ற ஒரு நிலப்பாடுலாம் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படியான இக்கட்டுக்கு மத்தியில் உண்மையாக மக்கள் வழங்கின அந்த தேர்தலில் மக்கள் வழங்கின தீர்ப்புக்கு இயற்கையாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் இந்த உறுப்பினர் பாகுபாடு இல்லாமல் கட்சிகள் பேதம் இல்லாமல் நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை கூறி இதுவரை நேரமும் இந்த தெரிவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கௌரவ அரசியல் பிரமுகர்கள் Thank you.